Hello students. 10th standard மேக்ஸ்ல ஆல்ரெடி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கும் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கும் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்த்துருந்தோம். தொடர்ச்சியா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல நான் சொல்றதை விட இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸோட கலெக்ஷனோட உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து ஒரு 2-3 டேஸ் லேட் ஆயிடுச்சு. ஸோ முதல்ல உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் லேட் ஆனதுக்கு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல உங்களுக்கு எவ்ரி இயர், அதாவது டெக்ஸ்ட் புக் எப்ப இந்த புக் வந்து மாடல் வந்ததுல இருந்து எவ்ரி இயர் வந்து பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், குவார்டர்லியா இருக்கட்டும், ஆஃபலியா இருக்கட்டும், மிட்டமா இருக்கட்டும், ரிவிஷன் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்லுமே வந்து ரிப்பீட்டடா 2 மார்க் கொஷின்ஸ்லாம் என்னென்ன கொஷின்ஸ், என்னென்ன பேட்டர்ன்ல, என்னென்ன கான்செப்ட்ல ஒரே மாதிரி கொஷின்ஸ் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கோ அந்த கொஷின்ஸோட கலெக்ஷன் இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது, ஆல்ரெடி நான் 5 மார்க் கொஷின்ஸ்க்குமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா சென்டம் எடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க 1 மார்க்ஸ் ஃபுல்லா ரெடி ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா சென்டம் எடுத்துடலாம். ஆனா என்ன ஒண்ணு, 1 மார்க்ஸ்ல வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் அட்டன் பண்ணீங்கன்னா சென்டம் மார்க் ஈஸியா எடுக்கலாம். சப்போஸ் அதை அட்டன் பண்ண முடியல, கொஞ்சம் டஃபா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 95ல இருந்து 98 கன்ஃபார்ம் எடுத்துட முடியும். சரிங்களா? ஸோ நம்ம ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து பார்க்கறது மட்டும் இல்லாம இதுல இருக்க ஒவ்வொரு சம்மையும் உங்க டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க பிள்ளைங்களா. இந்த பிடிஎஃப் நான் இந்த வீடியோக்கு இந்த வீடியோன்ற வாட்ஸ்அப் சேனல்ல இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த வீடியோவை வந்து நான் எப்படி வாட்ஸ்அப்ல வந்து அப்லோட் பண்றேனோ அது கூடவே இதோட பிடிஎஃப் ஷேர் பண்றேன். ஆனா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு சில இம்பார்ட்டன்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்வேன். ஸோ அதை நீங்க கேட்டுக்கோங்க. இதுல இருக்க ஒவ்வொரு சம்மா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? எப்படி இதெல்லாம் வந்து நீங்க பிளான் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணோன்ற மட்டும் சொல்றேன். அதை கேட்டுட்டு நீங்க கொஸ்டின் பார்த்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இப்ப சாப்டர் 1 பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றாங்க. எது எது கேட்கறாங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு பாருங்க, 1, 2, அடுத்து 3, 4, 5 இந்த 3 மெத்தட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். நல்லா பாத்துக்கோங்க. 1ல இருந்து 5 வரையும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே பேட்டர்ன்ல உங்களுக்கு 6th கொஸ்டின் மாடல்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 6ன்றது கொஞ்சம் டவுட். ஆனா 1ல இருந்து 5 கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அந்த பேட்டர்ன்ல வந்துரும். அது பாத்துக்கோங்க. அதே போல செட் பில்டர் ரோஸ்டர் ஃபார்ம் இந்த 7th கொஸ்டின் இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் அதுவும் கேட்கறாங்க. ஸோ அதை பாத்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா வேணும் அப்படின்னா நீங்க இந்த கொஸ்டின் நம்பர் 90, 20 இந்த எஃப் டாட் ஜி டாட் எஃப்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ அதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அது 2 மார்க்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. ஓகே, ஸோ இந்த வருஷம் இந்த மாதிரியான சம்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது சாப்டர் 1. நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்சிஎஃப்ல வந்து பெரிய நம்பரா கொடுத்துட்டாங்கன்னா 5 மார்க்ஸ்ல கேட்டுருவாங்க. அதே இந்த மாதிரி 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, 867, இன்னொன்னு 255. இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல சம்டைம்ஸ் கேட்பாங்க. அது பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 5 வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா 6 நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4ம் 6ம் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல என் டேர்ம்ஸ் கொஸ்டின் நம்பர் 10 அடிக்கடி கேட்க சான்சஸ் இருக்கு 2 மார்க்ஸ்ல. அந்த எக்ஸசைஸ் வந்து 5 மார்க்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ 2 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. அதுல நீங்க 11th and 12th சம்முமே பார்த்தே ஆகணும். சரிங்களா? அது 2 மார்க்ஸ்ல நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து ஏபியில பொறுத்த வரையும் உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல தான் ஏபில இருந்து நிறைய கேட்கறாங்க. 2 மார்க்ஸ்ல அவ்வளவு வரதுக்கு சான்சஸ் இல்ல. ஆனா 2 மார்க்ஸ்ல வந்து இது கேட்பாங்க உங்களுக்கு, இந்த ஜிபி ஃபைண்ட் த ஜிபி ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் ரேஷியோ 21 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 24th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 25th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன்ல இருக்கிறதெல்லாம் பாருங்க. சொன்னது புரியுதுங்களா? அடுத்து அல்ஜிப்ரால கண்டிப்பா எல்சிஎம் பாருங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோயஸ்ட் ஃபார்ம் ரெடியூஸ் த லோயஸ்ட் ஃபார்ம் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சிம்பிளிஃபை கொஸ்டின் நம்பர் 8 and 9 அந்த பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் 10th கொஸ்டின் வந்து பார் யூனிட்ஸ் 4 hours கொடுத்துருக்காங்களே, இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வராது, 5 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. ஸோ அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் அது 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் கொஸ்டின் நம்பர் 11ல உங்களுக்கு அந்த செகண்ட் சப்டிவிஷன் சம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது பாருங்க. அதே மாதிரி 12th சம்ல அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே பாருங்க, கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன்
ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன் இது கேட்க சான்ஸ் இருக்கு. 13 பாருங்க, 14 பாருங்க, 15 பாருங்க. இந்த 3மே பாருங்க. அதுக்கப்புறம் சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அது எல்லா எக்ஸாம்லயும் கேட்கறாங்க. 17th ஒன். ஸோ இதே பேட்டர்ன்ல வேற சம் கேட்டாலும் அட்டன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்களா? இதை மட்டும் தான் படிச்சுட்டு மேக்ஸை மனப்பாடம் பண்ணாதீங்க. அதை விட முக்கியம் கைட்ல படிக்காதீங்க. அதை விட முக்கியம் மேக்ஸை பார்க்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. சம்மெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தான் எக்ஸாம்ல ஃப்ரீயா போட முடியும். அந்த டைம்குள்ள நம்ம கவர் பண்ண முடியும். அடுத்து பாருங்கன்னா மேட்ரிக்ஸ்ல வந்து உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் எந்த கொஸ்டின்னா 25 எப்பயுமே அந்த டிரான்ஸ்போஸ் கொஸ்டின் 2 மார்க்ஸ்ல கேட்டுருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது 27th கொஸ்டின் அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 28ம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 35 வெரிஃபை தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா, நிறைய பேர் வந்து வெரிஃபை தட் ஷோ தட்லாம் தெரியலன்னு விட்டுடுறீங்க. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. 32 கொஸ்டினும் 35 வெரிஃபை இருக்கு பாத்தீங்களா. எனக்கு வந்து ஆப்ஷன்ல என்னால 2 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியல. நான் வந்து கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அந்த இடத்துல எனக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்துல ஷோ தட், ப்ரூவ் தட், வெரிஃபை தட் இந்த மாதிரி சம்ஸ் வந்ததுன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்கங்க, ஏவோட எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க, பியோட அது கொடுத்துருக்காங்களா, அப்படியே அதை ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுங்க. ஏ இன்ட்டு பி இல்லையா, ஏவை எழுதி இன்ட்டு பின்னு அதோட வேல்யூ எழுதிட்டு திரும்பி பி இன்ட்டு ஏ. ஸோ பியோட எலிமெண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏவோட எலிமெண்ட் எழுதிட்டு கீழே என்ன பண்ணுங்க, எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. இப்படி அந்த கொஸ்டினே எழுதி அந்த கொடுத்துருக்க கண்டிஷனை ஹென்ஸ் ப்ரூவ்டு இல்லை இட் இஸ் வெரிஃபைடுன்னு எழுதிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. 100% கொடுப்பாங்க. இது வந்து நான் சொல்லலை, கவர்மெண்டோட ரூல்ஸ். இது 10th-க்கும் அப்படிதான், 11th-க்கும் அப்படிதான், 12th-க்கும் அப்படிதான். 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல ஷோ தட், வெரிஃபை தட், ப்ரூவ் தட்லாம் வந்தாக்கா தெரியலன்னா கூட நீங்க எடுத்து எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிட்டீங்கன்னாவே எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதினீங்கன்னாவே 1 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி 35 கூட பாருங்க, உங்களுக்கு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஏ ஸ்கொயர்னா என்ன, அந்த ஏவை 2 டைம்ஸ் எடுத்து எழுதணும். அது 2 டைம்ஸ் எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ்ன்னு போட்டு அதுக்கப்புறம் இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டுருங்க. இட் இஸ் வெரிஃபைட் போட்டாலும் சரி, ஹென்ஸ் ப்ரூவ்டு போட்டாலும் சரி. ஜியாமெட்ரியில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. 2 சம் வரும். சரிங்களா? ஸோ வேற வழியே கிடையாது. இதில் இம்பார்ட்டன்ட் பார்க்காதீங்க. இந்த 10 சம்முமே ஒரு சம் விடாமல் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஆனாலும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கன்னு கேட்கறது என் காதில் விடுது, மனசு கேட்க மாட்டுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 இந்த 4 முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற சம்ஸை பாருங்க. ஏன்னா மேக்ஸிமம் அதுலேருந்து தான் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. கோஆர்டினேட் ஜியாமெட்ரியை பொறுத்தவரை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. அதே பேர் கொலினியரா ஷோ தட் த பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே ப்ரூவ்டுலாம் எழுத முடியாது, ஷோ தட் த பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்க்ளினேஷன் 7th கொஸ்டின் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி ஆரிஜின் கொஸ்டின் நம்பர் 9 அதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஷோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பெர்பெண்டிகுலர் பேரலான்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 12ம் 13ம் இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. சென்டம் எடுக்க முடியும்னு நினைக்கிறவங்க இதை கொஞ்சம் பாருங்க. இல்லப்பா எனக்கு இவ்வளவும் பார்க்க கஷ்டம் அப்படின்னு ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்கன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் சொன்ன கொஸ்டின்ஸை மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துருங்க. அதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. ட்ரிக்னாமெட்ரியை டோட்டலாக அப்படியே ஒமிட் பண்ணிடுங்க ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்கன்னா. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் டாப்பர்ஸ் மட்டும் பார்க்க முடிஞ்சா பாருங்க. ஆனால் இதில் ட்ரிக்னாமெட்ரியில் இம்பார்ட்டன்ட்டே சொல்ல முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தே ஆகணும். எப்போ எந்த சம்ம கேட்பாங்க நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சரிங்களா? ஆனால் 5 மார்க்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ல இருந்து ஒவ்வொரு சம் 2 இதில் ஒரு பேட்டர்ன், அதில் ஒரு பேட்டர்ன், 2 சம் கண்டிப்பாக வந்துடும். 10 மார்க்குக்கு கண்டிப்பாக எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லையுமே வந்து ட்ரிக்னாமெட்ரிலேருந்து 2 5 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? ஸோ டாப்பராக இருக்கீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியை மிஸ் பண்ணிடாதீங்க. மென்சுரேஷனில் 2 மார்க்ஸ் ஈஸியாக போடலாம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பாருங்க. இருந்தாலும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கேட்கறது புரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதுக்கு அடுத்தது கோன் கண்டிப்பாக கேட்பாங்க. வால்யூம் ஆஃப் அ கோன் வரும், இல்லைன்னா வால்யூம் அது ரைட் சர்க்குலர் கோன். 6th ஒன் 7th ஒன் பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்பியர் அதுவும் பார்த்துக்கோங்க. 8th ஒன்னும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் தான். 10ம் பாருங்க. முடிஞ்சா 10 கொஸ்டின்ஸுமே பார்த்துக்கோங்க. கம்மியாக தான் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் யோசிக்காதீங்க. 8th சாப்டர் வெரி வெரி ஈஸியான ஒரு சாப்டர். 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் 5 மார்க்ஸ் தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு உங்களுக்கு டைம் நிறைய எடுக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் இதில் இருக்க அந்த 30 கொஸ்டின்ஸுமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சரி, ப்ராபபிலிட்டியும் கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. சரிங்களா? இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுவேன். அந்த வீடியோ
கீழே உங்களுக்கு நான் அதோட லிங்க் அட்டாச் பண்ணி அனுப்பிடுவேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணா மட்டும் நல்லா கவனிங்க. யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணா மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியம் உங்களோட ஆஃப் இயர்லி மார்க்ஸ் தயவு செஞ்சு அனுப்புங்க. யார் யார் என்ன கேட்டகரியில இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் தொடர்ச்சியா வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட முடியும். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு கமெண்ட் கொடுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்களோட மார்க்ஸ் சொல்லுங்க. உங்களோட பப்ளிக் மார்க்ஸ் மேக்ஸ்ல எவ்வளோ டார்கெட், டோட்டல் எவ்வளோ டார்கெட்னு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா வேற என்ன சப்ஜெக்ட் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வீடியோ போடலாம், இல்ல பேப்பர் பிரசன்டேஷன் ஆல்ரெடி பப்ளிக் பேப்பர் பிரசன்டேஷன் நான் தமிழுக்கும் போட்டிருக்கேன், மேக்ஸ்க்கும் போட்டிருக்கேன். வேற என்ன சப்ஜெக்ட் அந்த மாதிரி போடலாம்னு சொல்லுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் அதை போடுவேன். அதிகபட்சமான கமெண்ட்ஸ் எது வருதோ அதுக்கான வீடியோ உடனுக்குடன் வரும். கண்டிப்பா வரும். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.